கோடைக்கால பயண திட்டங்கள் என்றாலே பெரும்பாலும் மலைப்பிரதேசங்கள், கடற்கரைகள் அல்லது அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை தரும் பரபரப்பான பெருநகரங்களை சுற்றி அமைகின்றனர். ஆனால் சில நேரங்களில் உலக வரைபடத்தில் மிக சிறிய புள்ளியாக தெரியும் இடங்களே அதிக வியப்பை தருகின்றனர். உலகில் உள்ள சில நாடுகளை 1 மணி நேரத்திலே நீங்கள் சுற்றி வந்துவிடலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு நாட்டை 1 மணி நேரத்தில் நீங்கள் நடந்தே சுற்றி பார்த்து விடலாம். அது எந்த நாடு என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகின் மிக சிறிய நாடு வேட்டிக்கன் சிட்டி தான். தோராயமாக 0.44 முதல் 0.49 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள இது நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் மிக சிறிய தேசம் என்ற பட்டத்தை தக்க வைத்துள்ளது. இது ஒரு சுதந்திரமான நகர அரசு. வாட்டிக்கன் சிட்டி முழுமையாக இத்தாலியின் தலைநகரான ரோம் நகரத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உலகளாவிய தலைமையகமாக இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மிக சிறிய அளவை கொண்டிருந்தாலும் வாட்டிக்கன் சிட்டி ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக செயல்படுகிறது. உலகளாவிய மத மற்றும் கலாச்சார வரைபடத்தில் இது மிக முக்கிய பங்காற்றுகிறது. வேட்டிக்கன் சிட்டி பரப்பளவில் மிக சிறியதாக இருந்தாலும் அதன் கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஈடு இணையற்றது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இந்த நாட்டில் உலக புகழ்பெற்ற பல வரலாற்று சின்னங்கள் உள்ளனர். பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் புனித பீட்டர் பேராலயம், மைக்கேலேஞ்சலோவின் உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் நிறைந்த சிஸ்டைன் சேப்பல் மற்றும் உலகின் தலை சிறந்த கலை பொக்கிஷங்களின் சங்கமமான வேட்டிக்கன் அருங்காட்சியகங்கள் உள்ளது. பயணிகளை பொறுத்தவரை ஒரு சிறிய எல்லைக்குள் உலகத்தரம் வாய்ந்த கலை மற்றும் கட்டிடக்கலையை ரசிப்பது ஒரு அற்புதமான அனுபவமாகும். மேலும் வேட்டிக்கன் சிட்டி 100 கோடிக்கும் அதிகமான கத்தோலிக்கர்களின் ஆன்மீக மையமாக திகழ்வதால் அதன் உலகளாவிய செல்வாக்கு அதன் நிலப்பரப்பை விட பல மடங்கு பெரியது. வேட்டிக்கன் சிட்டியை நீங்கள் 1 மணி நேரத்தில் நடந்தே கடந்து விடலாம்.